விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைகுலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. பலியிடு ஆரவனோடே அர்ப்பணமாகிட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறைகுலமே, இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பான இறைமக்களே, இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் குளித்துறை மறை மாவட்டம் முளகுமூடு பசிலிக்கா மரியாயின் சேனை கிறிஸ்தவாள் சமூகத்தினர் மற்றும் பெண்கள் இயக்கம் இணைந்து சிறப்பிக்கும் இத்திருப்பலியில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனை நிறை உண்மையை நோக்கி வழிநடத்தும் தூய ஆவியாரை வரவேற்போம் என்பதாகும். ஆண்டவர் இயேசு மானிடர் எமை மீட்க விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்து மனித உருவெடுத்து பிறந்து வளர்ந்து எங்கும் நற்செய்தியை போதித்து சீடர்களையும் தேர்ந்தெடுத்து அவர்களிடம் தான் முன்னுரைத்தபடியே சிலுவை மரணம் ஏற்கிறார். ஆண்டவர் இயேசுவின் மரணத்தின் பின்னர் சீடர்கள் பயந்து சிதறி போகிறார்கள். மரணத்தை வென்ற இயேசு ஆண்டவர் சீடர்களை நோக்கி, நீங்கள் அஞ்ச வேண்டாம், நான் விண்ணகம் சென்றபின் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை அனுப்புவேன். அவர் பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பார். அவர் தானாக எதையும் பேச மாட்டார், என்னிடம் கேட்டே அறிவிப்பார். தூய ஆவியாரை பெற்ற பின்னர் நீங்கள் எதையும் தாங்கும் திடன் பெறுவீர். உண்மை எதுவென்று தேர்ந்து தெளிந்து துணிவீர்கள். உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். நற்செய்தியை எடுத்துரைத்து உண்மைக்கு சான்று பகர்வீர்கள். அதற்கு வலுவூட்டுவது தூய ஆவியாரே. எனவே நிறை உண்மையை நோக்கி வலுவூட்டி வழி நடத்தும் தூய ஆவியாரை முழு உள்ளத்தால் வரவேற்போம். நற்செய்திக்கு சான்று பகர்வோம் என்ற திடமுடன் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். தூய மறைநிகழ்வை கொண்டாடும் நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய பாவங்களை ஏற்றும் மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இறங்கி இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, விண்ணகத்துக்கு ஏறி சென்றவும் திருமகன் தாம் திருத்தூதர்களுக்கு தூய ஆவியாரை வாக்களிக்க திருவுளம் கொண்டார். அதனால் அவர்கள் விண்ணக படிப்பினையின் பல்வேறு கொடைகளால் பெற்று கொண்டது போல நாங்களும் அருள் வாழ்வுக்கான கொடைகளை பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் இறைவார்த்தை பகுதியானது திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. புனித பவுல் மக்களுக்கும் மூதாதையருக்கும் நன்மைகளையே செய்திருந்தும் குற்றவாளி என ரோமையரிடம் ஒப்படைக்கப்பட்டார். எனினும் விடுதலை செய்யப்பட்டதும் தான் தங்கியிருந்த வாடகை வீட்டில் தம்மிடம் வந்த அனைவருக்கும் இறையாட்சியை பற்றி பறைசாற்றி வந்தார். இயேசுவை பற்றி துணிவோடு கற்பித்து வந்தார் என்பதை உணர்த்தும் வாசக வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 மற்றும் 30 முதல் 31 வரை. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருக்க பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்தபோது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசியபோது நான், சீசரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடம் இல்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடையேதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர்கள் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே, நேர்மையாளர்கள் உமது திருமுகத்தை காண்பார்கள்.
ஆண்டவரே நேர்மையாளர்கள் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர்கள் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஆண்டவரே நேர்மையாளர்கள் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர்கள் உமது திருமுகத்தை காண்பார்கள். Alleluia, 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தைகள். பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது. ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இவற்றுக்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை பல, வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, அன்னை மரியாவின் பக்தர்களே, நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். அவர் உங்களை
நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். துணையாளராக தூய ஆவியாரை அனுப்புவேன். அவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் இயேசு விண்ணகம் செல்வதற்கு முன்னால் இந்த வாக்குறுதியை அவர்களுக்கு கொடுத்தார். அனாதைகளாக விட்டுவிட மாட்டேன், உங்களை தேற்றுகிறவர், உங்களுக்கு துணையாக ஒருவரை அனுப்புவேன். அவர் தூய ஆவியானவர். அவர் நிறை உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். இந்த வாக்குறுதியை கேட்ட சீடர்கள் ஆண்டவர் இயேசு விண்ணேற்பு அடைந்த பிற்பாடு அவர் கூறியபடியே ஜெருசலேமிலேயே தங்கினார்கள். ஜெருசலேமில் மேல் மாடி ஒன்றிலே அவர்கள் தங்கி கூடியிருக்கின்றார்கள். லூக்கா எழுதுகிறார், 120 சீடர்கள், ஆண்களும் பெண்களுமாக சீடர்கள் அந்த மேல் மாடியிலே தங்கி ஒரே மனத்தோடு அவர்கள் இறைவனை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தூய ஆவியாரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். தூய ஆவியாரை வரவேற்பதற்காக அவர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த 120 பேர் கூட்டத்திலேயும் நம்முடைய அன்னை மரியாளும் இருக்கிறார்கள். அன்னை மரியாவுக்கு நிச்சயமாக மற்ற சீடர்கள் எல்லாம் முதன்மையான முக்கியமான இடத்தை கொடுத்து இருப்பார்கள். ஆகவே அந்த 120 பேர் கூட்டத்திலே நடுநாயகமாக அன்னை மரியாள் இருக்கிறார்கள். தூய ஆவியாரை வரவேற்பதற்காக எல்லாரும் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்த நாள் பெந்தைக்கோஸ்தே நாள், 50ஆம் நாள் தூய ஆவியார் அவர்களுக்கு பொழியப்படுகின்றார். திரு அவை பிறக்கின்றது, திருச்சபை பிறக்கின்றது. அந்த திருச்சபை பிறக்கின்ற போது அன்னை மரியாள் அங்கே இருக்கின்றாள். தூய ஆவியாரை நாமும் வரவேற்க வேண்டும். தூய ஆவியார் ஏற்கனவே வந்தாயிற்று. சீடர்கள் மேல் பொழியப்பட்டது போல நம்மேலும் பொழியப்பட்டு இருக்கின்றார். அவருடைய வரங்கள் நமக்கு தரப்பட்டு இருக்கின்றன. அவருடைய கொடைகள் நமக்கு தரப்பட்டு இருக்கின்றன. நாம் அதை வரவேற்க வேண்டும், அவரை வரவேற்க வேண்டும். நம்முடைய இதயத்தின் கதவுகளை திறந்து அந்த தூய ஆவியாரை, அவருடைய கொடைகளை நாம் வரவேற்க வேண்டும். தூய ஆவியார் வரவேற்கப்பட வேண்டும். நம்முடைய சொந்த வாழ்விலேயும், நம்முடைய குடும்ப வாழ்விலேயும், நம்முடைய திருச்சபை வாழ்விலேயும், நம்முடைய நாட்டு வாழ்விலேயும் அவர் வரவேற்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் சந்தேகங்கள் இருக்கின்றன, சஞ்சலங்கள் இருக்கின்றன, ஐயப்பாடுகள் இருக்கின்றன. திக்கு தெரியாத காட்டிலே தெரிவது போல நாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தெளிவான ஞானத்தை தர வேண்டும். என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று நாம் ஊசலாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே தூய ஆவியாருடைய துணை நமக்கு வேண்டும். என்ன படிக்க வேண்டும், எந்த பள்ளியிலே படிக்க வேண்டும், எந்த கல்லூரியிலே படிக்க வேண்டும், எந்த வேலைக்கு போக வேண்டும், எந்த திருமணத்தை நடத்த வேண்டும், எந்த மாப்பிள்ளையை, எந்த பெண்ணை மனம் முடிக்க வேண்டும் என்று எல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துகின்ற அந்த தூய ஆவியார் நமக்கு தேவை. அவருடைய துணையை நாம் நாட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக,
அமைதியிலே, ஒற்றுமையிலே, அன்பிலே நம்முடைய குடும்பம் நிலைத்து நிற்பதற்காக அந்த தூய ஆவியார் நமக்கு வேண்டும். நம்முடைய திரு அவை 2000 ஆண்டுகளாக அது தழைத்து ஓங்கி கொண்டு இருக்கின்றது. அதற்கு காரணம் அந்த தூய ஆவியார் தான். நாம் அல்ல காரணம். நாமெல்லாம் மனிதர்கள், 1000 குற்றங்கள் புரிந்தவர்கள், தவறுகள் செய்தவர்கள். இருந்தாலும் இந்த திரு அவை வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்றால், ஓங்கி வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அந்த தூய ஆவியார் தான். திரு அவையை வளர்த்து கொண்டே இருக்கின்ற அந்த தூய ஆவியாருடைய துணை நமக்கு இருக்கின்றது. அதே போல இந்த உலகத்தின் முகத்தை மாற்றுகின்ற தூய ஆவியார் என்று நாம் சொல்லுகின்றோம், பாடுகின்றோம். உலகத்தின் முகத்தை மாற்றுகின்றார் என்றால் அதே போல நம்முடைய நாட்டின் முகத்தையும் அவர் மாற்றுவார். நாம் மன்றாடுவோம், நம்முடைய நாட்டின் முகத்தை மாற்ற வேண்டும் என்று மன்றாடுவோம். இது மே மாதம், மாதாவின் மாதம். அன்னை மரியாள் அன்றைக்கு அந்த சீடர்களோடு தங்கி இருந்தது போல நம்முடைய வாழ்விலும் அன்னை மரியா தங்கி இருக்கின்றார். அன்னை மரியாளை பொறுத்தவரையில் அவர் என்றைக்கும் நம்மேரில் பாசம் உள்ளவராக இருக்கின்றார், பரிவு உள்ளவராக இருக்கின்றார். இந்த மாதம் அந்த மாதம் என்று அவருக்கு வேறுபாடு இல்லை. நமக்குத்தான் அப்படி. 12 மாதத்தில் ஒரு மாதத்தில் அன்னை மரியாவுக்கு என்று ஒதுக்கி வைத்து இருக்கின்றோம். மரியா அப்படி அல்ல. 12 மாதமும் 24 மணி நேரமும் 365 நாட்களிலும் அந்த மாதா அன்பு உள்ளவராக, பரிவு உள்ளவராக, கரிசனை உள்ளவராக அவர் இருந்து கொண்டே இருக்கின்றார். நமக்குத்தான் ஒரு மாதம், அது சிறப்பான மாதம். குழந்தை விளையாடி கொண்டு இருக்கிறது. விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பசிக்கிறது. அந்த நேரத்தில் அது அம்மா என்று ஓடோடி அம்மாவிடம் வருகிறது. பசிக்கின்ற நேரத்தில் மாத்திரம்தான் அம்மாவுடைய நினைப்பு குழந்தைக்கு வரும். நாமும் இதே போல குழந்தைகள் தான். நமக்கு தேவை என்று வரக்கூடிய நேரத்தில் தான் அம்மா என்று மாதாவிடம் நாம் செல்லுகின்றோம். ஆனால் தாய்மார்களைப் போல மாதாவும் எந்நேரமும் குழந்தைகளை நினைத்து கொண்டே இருப்பார். தாய்மார்கள் அவர்களுடைய அடி மனதிலே, அடி ஆழத்திலே குழந்தையை பற்றி நினைப்பு ஓடோடிக்கொண்டே இருக்கும். அது அப்படியே ஆழத்திலே சென்று கொண்டே இருக்கும். தேவை என்பது அல்ல. அதே போலத்தான் அன்னை மரியாவும் எந்நேரமும் நம்மை நினைத்து கொண்டு இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். நீங்கள் மாதா டிவியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். மாதா டிவியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். மாதா உங்களை பார்த்து கொண்டு இருக்கின்றார். டிவி வழியாக அல்ல, நேரே பார்த்து கொண்டு இருக்கின்றார். அழகாக, அன்பு உள்ளவளாக, பாசம் உள்ளவளாக, பரிவு உள்ளவளாக உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். புன்னகை புரிகிறார். உங்களுடைய சுமைகளை பார்க்கிறார். உங்களுடைய வேதனையை பார்க்கிறார். உடலிலே உள்ள வேதனையை பார்க்கிறார். உள்ளத்திலே உள்ள வேதனையை பார்க்கிறார். குடும்பத்திலே இருக்கின்ற சுமையை பார்க்கின்றார். அதையெல்லாம் பார்த்து கரிசனையோடு பார்த்து குணமளிக்கின்றார், ஆறுதல் அளிக்கின்றார், அரவணைக்கின்றார், மகிழ்ச்சியை தருகின்றார். அன்னை மரியாள் புறப்பட்டு வருகிறாள். வெறும் கையாக புறப்பட்டு வருகிறார். கையிலே குழந்தை இயேசு இல்லை. கையிலே குழந்தை இயேசு இல்லை. அந்த இயேசுவை கல்வாரி மலையிலே அவர் காணிக்கையாக வைத்து விட்டார்.
ஆகவே கையிலே குழந்தை இயேசு இல்லை, வெறுங்கையோடு வருகிறார். உங்களை நோக்கி, உன்னை நோக்கி அவர் வருகிறார். கரங்களை விரித்து கொண்டு வருகிறார். அரவணைப்பதற்காக வருகின்றார். கல்வாரி மலையிலே தன்னுடைய மூத்த மகனை அவர் காணிக்கையாக கொடுத்து விட்டார். இப்போது அவர் தேடி வருவது இளைய மகனை, இளைய மகளை தேடி வருகிறார். கையை நீட்டி அரவணைப்பதற்காக வருகின்றார். அன்புமிக்கவர்களே, அந்த அன்னை எல்லா நாளும் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார். மாதா டிவியை பார்ப்பதற்காக நாம் சுவிட்ச் போடுகிறோம், டியூன் பண்ணுகிறோம். அப்போது அந்த காட்சி நமக்கு வருகிறது. இதே போல மாதாவை பார்க்க வேண்டுமென்றால் நம்முடைய மனதின் சுவிட்சை டியூன் செய்ய வேண்டும். அப்போது மாதாவை பார்க்கலாம். எப்போது பார்க்கலாம்? எப்போதும் பார்க்கலாம், என்றென்றும் பார்க்கலாம். ஆனால் வேண்டியது நாம் டியூன் பண்ண வேண்டும். அது மே மாதம்தான் என்று இல்லை, ஆலயத்தில் வந்துதான் என்று இல்லை. எந்த நேரத்திலும் புன்சிரிப்போடு அரவணைக்கும் கரத்தோடு காத்து கொண்டு இருக்கின்ற அன்னை நமக்கு இருக்கின்றார். என்றும் எப்போதும் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற மாதாவை, அன்னையை நாம் சந்திக்க வேண்டும். நம்முடைய மனதை டியூன் பண்ண வேண்டும். அப்போது அவருடைய அருளும் ஆசீரும் என்றும் நமக்கு கிடைக்கும். அன்புக்குரிய இறை மக்களே, அன்பு மாதா டிவி தொலைக்காட்சியில் உள்ள நேயர்களே, இறை மக்களுக்குரிய மன்றாட்டுகளில் நம்மோடு நம்முடைய ஜெபத்தையும் இணைத்து மன்றாடுவோம், ஜெபிப்போம். விண்ணேற்பு அடைந்த அன்னையே, உம் பணியை ஆற்றிட அர்ப்பணித்துள்ள திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் அனைவரையும் தங்கள் பணியின் மாண்பை உணர்ந்து பொறுப்புடன் பணியாற்றவும், தூய ஆவியின் ஆற்றலால் தங்கள் மக்களை இறையரசின் பாதையில் வழிநடத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உயிர்ப்பு, விண்ணேற்றம் ஆகியவற்றின் அனுபவத்தை பெற்றுள்ள நாங்கள் எங்கள் அன்றாட வாழ்க்கை சூழல்களில் இன்ப துன்பங்கள், வெற்றி தோல்விகள், நோய் நொடிகள் என எல்லாவித தருணங்களிலும் உமது உடனிருப்பை உணர்ந்து உம்மில் நிலைத்திருந்து வாழ்ந்திடும் வரமருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் ஆண்டவரே, புனித பவுல் எத்தனை துன்பங்கள் அனுபவித்த போதும் இறையாட்சியை பற்றி முழு துணிவோடு தடையேதும் இன்றி மக்களுக்கு கற்பித்தது போல நாங்களும் முழு துணிவோடு செயல்பட வேண்டி ஆவியின் ஆற்றலை நிறைவாக தந்தருளும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் தாய் திருநாட்டை ஆளப்போகும் எம் தலைவர்களும் சமூக தலைவர்களும் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து அனைத்து மக்களுக்கும் சமத்துவ முறையில் அமைதியான வாழ்க்கை சூழல் கிடைத்திட நேர்மையாக உழைப்பதற்கு வேண்டிய வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழு உண்மையை நோக்கி எம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்வு சமூகம், மரியாயின் சேனை, கிராம முன்னேற்றச் சங்கம் மற்றும் பக்த சபைகள் அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதியும். இயேசுவே, நீர் இறைத்தந்தையோடும் தூய ஆவியாரோடும் இணைந்து செயலாற்றுவது போல நாங்களும் ஒருவர் மதித்து ஏற்று ஒற்றுமையோடு இணைந்து செயல்பட வேண்டிய வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஒரு சில மணித்துளிகள் அவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். யாரிடம் செல்வம் இறைவாம் வாழ்வதற்கு வார்த்தைகள் மனிதானே உள்ளன என்று சொல்லி நம்பிக்கையோடு நாங்கள் கேட்ட எல்லா வரங்களையும் ஜெபங்களையும் இந்த திருப்பலியின் வழியாக நீர் அருளையும் ஆசீர்வாதத்தையும் மென்மேலும் பொழிந்து எங்களை நிறைவான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டுமென்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வந்தேனுந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன், அதில் நல்லவை அனைத்தையும் வந்து தந்தேன். என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் எந்தன் உள்ளம் தலைவா. கோதுமை மணியென மடிந்து பலன் தரவே, எரியும் மெழுகன உருகி ஓடி தரவே. என்னை முழுவதும் தருகின்றேன், என்னை ஏற்றிடுவாய் இறைவா, உந்தன் கருவியாய் மாற்றிடுவாய். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தேன் என் உள்ளம் தலைவா. உரிமைகள் உடைமைகள் இழந்து தவித்தவரே, நலிவோடும் வாழ்வில் பழமை மறந்திடவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான குடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனசாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மண்ணின் மைந்தர் புனித தேவசகாயம், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவர் கற்றுக்கொட ஜெபத்தை சொல்லி மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும்
மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும், எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோன் பேறு பெற்றோன். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடல் திரு ரத்தம் இணைக்கும் ஒத்து முடிவில்லாமல் ஒழிப்பதாக. உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என்னுள்ளம் வா வா. இறைவா வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரே சுவை வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் இறைவா. நன்றியுடன் மன்றாடுவமாக. ஆண்டவரே, உம் தூய மரங்களில் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பு வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் இரக்கத்திலும் அவர் பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பயணம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சூழ்ச்சி